ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. நேற்று நைட்டு உள்ள டின்னர் வந்து பூரி கிழங்கு வைக்கலான்னு யோசித்து வச்சுருந்தேன். அதை தான் பண்ணேன். அதுக்கான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பூரி கிழங்குக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு அதில் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிலேயே உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசித்து வச்சுருந்தேன், அதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் வந்து நான் பொட்டுக்கடலை பொடி இருக்குது, பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி திரித்து அதை நல்லா தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன். அதை தான் நான் ஊற்றுவேன். நான் வந்து இதெல்லாம் கடலை மாவு யூஸ் பண்ணுறது கிடையாது, பொட்டுக்கடலை பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் எங்கள் மாமியார் அப்படி தான் போடுவாங்க. அதே மாதிரியே நானும் இப்போ பண்ணுவேன். பாருங்கள், கிழங்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசையணும்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் கொஞ்சம் ரவை சேர்த்துக்குவேன். ரவை சேர்த்தா தான் பூரிக்கு நல்லாயிருக்கும். அதுவும் பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா கெட்டியாக பிசையணும். அப்போ தான் வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, பூரி அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவருக்கு முதல்ல சப்பாத்தி கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அவர் பூரி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டார், சப்பாத்தி தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் சப்பாத்தி முதல்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூரிக்கு வந்து நல்லா ரவுண்டாக ஒரு 5-6 பூரி போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வானலியில் எண்ணெய் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரியை போட்டு அது கொஞ்சம் மேலே எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. மேலே எலும்பி வந்த உடனே நீங்கள் லேசாக அப்படி மேலே அமுக்கி விட்டிங்கன்னா அது பூரி நல்லா பெருசாகி வரும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால அந்த இதில் வந்து ஒரு இது கிடைக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அவ்வளோ பெருசாகவே இருக்கும் பூரி. பாருங்கள், பூரி எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நான் இன்னொரு பூரி கூட போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 பூரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இன்னொரு பூரி நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், முதலையே கரண்டியை விடாமல் வச்சுருக்கேனா. அதுக்கப்புறம் அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அந்த பூரி நல்லா பெருசாகி வரும். இதுக்கு வந்து நம்ம மாவு பிசைகிற பதம்தான். மாவு கொஞ்சம் நல்ல கட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாதிரி முதலையே பிசைஞ்சு வைக்கக்கூடாது. அந்த டைமிங்க்கு தான் பிசையணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்